என்ன என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? கனவு எதுவும் கண்டியா? பயந்துட்டியா? இல்ல ஜனாமா, உங்ககிட்ட ரொம்ப நாளாவே ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தம்மா. ஆனா சொல்ல முடியல. என்ன உண்மை? ஜனாமா, அது வந்து என்கிட்ட சொல்றதுக்கு என்ன பயம்? இல்லம்மா, நான் சொன்னா நீங்க என்ன வெறுத்து ஒதுக்கிடுவீங்களோன்னு பயமா இருக்கு ஜனமா. இந்த உசுறு இருக்கிற வரைக்கும் நீ இல்லாம வாழ முடியாது தமிழ். என் புள்ள எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நீயும் எனக்கு முக்கியம்தான். நான் உன்னை எந்த காலத்திலையும் விட்டு தரவே மாட்டேன். சொல்லு, என்ன விஷயம்? நான் உங்க சொந்த பேத்தி. ஆமா, நீ என் பேத்தி தான். நான் அப்படிதானே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கேன். இத சொல்றதுக்கு தான் அத்த ராத்திரியில எழுந்து வந்தியா? போ, போய் தூங்கு. இல்லம்மா, நான் உங்க பொண்ணோட பொண்ணு. புரியல. உங்க பொண்ணு ஜெயராணியோட பொண்ணு. தமிழ், விளையாடாத. விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லாத. என்கிட்ட வராத. வெளிய போ. எப்போ நீ அந்த ஜெயராணியோட பொண்ணுன்னு சொல்லிட்டியோ, இனிமே இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. எத்தனை நாள் என் கூட இருந்திருப்ப? எவ்வளவு நெஞ்சு அழுத்தம் இருந்தா எனக்கே துரோகம் பண்ணிருப்ப. நீ அந்த ஜெயராணியோட பொண்ணு தானே? நீயும் அப்படிதான் இருப்ப. இல்ல ஜனமா, இல்ல. என்ன சுத்தி இருக்க எல்லாருமே என்னை ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. இல்ல ஜனமா. ஆனா ஆனா உன்னை ஒரு நாளும் நான் அப்படி நினைச்சதே இல்ல. நினைச்சதே இல்ல. ஆனா நீ என்னை ஏமாத்திட்டியே. நீ துரோகம் பண்ணிட்டல்ல. ப்ளீஸ் ஜனமா, இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ என் கண்ணு முன்னாடி நிக்க கூடாது. அவுட். போ. போ வெளியே. போ வெளியே. போ. ஜனமா, 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 என்னாச்சுமா? ஜனமா, 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 சாரி ஜனமா, ஜனமா, சாரி ஜனமா. அனி, நீங்க ஒரு கேட்டரிங் காரங்களை பத்தி அடிக்கடி சொல்லுவீங்கல்ல. நம்ம மூர்த்தி சித்தப்பா கல்யாணத்துல கூட சமைச்சாருன்னு. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சே. அவங்களே நாம வர்ஷினி கல்யாணத்துக்கு வர சொல்லிடலாமா? என்ன மீனா, ஊருக்கே கேட்டரிங் பண்ற குடும்பம் உங்க குடும்பம். அவ்வளவு பெரிய ஹோட்டல்ஸ் வச்சிருக்கீங்க, மசாலா கம்பெனி வச்சிருக்கீங்க. நாம வெளி கேட்டரிங் பார்த்து போனா நம்மள தப்பா நினைக்க மாட்டாங்க? சரி, மாப்பிள்ளை வீட்ல இது சம்பந்தமா ஏதாவது உன்கிட்ட பேசினாங்களா? இல்ல அண்ணி, அவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க எதுவுமே எனக்கு தெரியாது. தெளிவா நம்ம கிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அவங்க சொல்ல மாட்டாங்க மீனா. அவங்களுக்கு என்ன, ஒரு பெரிய பிசினஸ் ஃபேமிலில சம்பந்தம் பண்ண போறாங்க. பையனை தெளிவா வளர்த்து பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து லவ் பண்ணி இழுத்துட்டு வா, லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு சொல்லி சொல்லி வளர்த்துருக்காங்க. நீங்களும் உங்க பொண்ணுக்கு தங்கமும் வெள்ளியுமா இழைக்க போறீங்க. அதுக்கப்புறம் என்ன, உட்கார்ந்து சாப்பிடுற வேலை தானே. அது கசக்குமா என்ன? ஆம்பளை பையனை பெத்துட்டா போதும், ஓசியில எல்லாத்தையும் அனுபவிச்சிடலாம். சித்தி. சம்மந்தி அம்மா, வாங்க வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சம்மந்தி அம்மா. வணக்கம். மீனா கிட்ட இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். நேர்லயே வந்துட்டீங்க. உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. என்ன விஷயம்?
கல்யாண வேலையை பத்தி பேசலன்னு தான். நானும் அது சம்பந்தமா தான் பேசிட்டு போலான்னு வந்திருக்கேன். மீனா, நீ வேணா பாரு. அந்த பொம்பளை இத்தனை நாள் சைலண்டா இருந்துச்சுல்ல, இப்ப வரதட்சணையை பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கும் பாரு. அண்ணே அப்படிலாம் எதுவும் இருக்காது. நீ பாரு, பூசினாப்ல பேசும். அப்படி மட்டும் பேசிட்டா இந்த சம்பந்தம் வேணான்னு சொல்லிடுறியா? அண்ணே நீ சொல்ல மாட்ட. ஏன்னா உன் புள்ள மாதிரியே நீயும் இந்த குடும்பத்துல விழுந்துட்ட. நடக்கிறது நடக்கட்டும். யார் விதியை யாரால மாத்த முடியும்? சொல்லுங்க, ஏன் தயங்குறீங்க? இல்லம்மா, நான் என் புருஷனை பிரிஞ்சு வந்ததுல இருந்து என் குடும்பத்துல இருந்து யாரும் எங்களுக்கு பெருசா சப்போர்ட் பண்ணல. நாங்களும் அவங்க யாரும் வேணான்னு தனியா வந்துட்டோம். கொஞ்ச நாள் என் புள்ளைய வளர்க்கறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். கூலி வேலை பார்த்தேன். தனியால எவ்வளவோ பிரச்சனையை சந்திச்சிருக்கேன். என் புள்ள வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நிம்மதியா 3 நேரம் சாப்பிடுறேன். கஷ்டப்படும் போது கூட நிக்காத சொந்த பந்தம் சந்தோஷத்துக்கு மட்டும் ஏமா வரணும்? அப்போ உங்களுக்கு சொந்தம் சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? யாரும் இந்த கல்யாணத்துல வந்து நிக்க மாட்டாங்களா? ஆமா. என்னம்மா நீங்க இவ்ளோ பெரிய குடும்பத்துல சம்பந்தம் பண்றீங்க? எங்களுக்கு சொந்த பந்தம் பெருசு. அவங்க அத்தனை பேர் வந்து நின்னு மாப்பிள்ளை வீடு யார் என்னன்னு விசாரிச்சா நாங்க என்ன பதில் சொல்றது? உங்களை மட்டும் கைய காட்டுறதா? தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. எங்க நிலைமைய நான் முன்னாடியே சொல்லிடுறது நல்லதுதான். உங்ககிட்ட இத பத்தி பேசுறதுக்கு தான் வந்தேன். உங்க பொண்ணுக்கு நீங்க செய்ய ஆசைப்படுற மாதிரி என் பையனுக்கும் நான் செய்ய ஆசைப்படுறது இந்த பணம் மட்டும் தாமா. இத வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. ரொம்ப பெருமையா இருக்குமா. என் பேத்தி எப்படிப்பட்ட குடும்பத்துல போய் வாழணும்னு நினைச்சனோ அதே மாதிரி குடும்பமா நீங்க இருக்கீங்க. இனி எங்க வர்ஷினிய பத்தி எந்த கவலையும் இல்ல. எங்க என் மருமகளை நான் பார்க்கவே இல்லையே. வர்ஷினி, வர்ஷினி, அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா இருமா. இப்ப எப்படிமா இருக்க வர்ஷினி? நேரத்துக்கு சாப்பிட்டு நல்லா தெம்பா இருக்கணும், புரியுதா? சம்மந்தி, கொஞ்சம் 3 வேளையும் இவ்வளவு கவனமா சாப்பிட வைங்க. ஆளு ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கா பாருங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, உங்க வீட்டுக்கு வந்தா ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஏறிடுவா. கல்யாணம் ஏக்கும். தமிழ், அப்போ நான் கிளம்புறேம்மா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வரேங்க. போயிட்டு வரேன். வரேம்மா. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேம்மா.